தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக எதனா ஒண்ணு நடத்தினாலுமே அவ்வளவு பிரச்சனைகள் இப்போ இந்த தமிழ் அரசு ஆளுங்கட்சியான திமுக தொடர்ந்து பண்றது நம்ம பார்க்க முடியுது. என்னன்னாக்கா, இதுக்கு முன்னாடி பரந்தூருக்கு போனாலும் அந்த இடத்துக்கு இப்போ மக்கள் இருக்கிற இடத்துக்கு நேரடியா போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அங்க வந்து கரண்ட் மின்சாரத்தை வந்து கட்டுப்படுத்த இருக்கட்டும். இப்படி தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழகம் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும், பொதுக்கூட்டம் நடத்தினாலும், மாநாடுகளும் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கு தமிழக அரசு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுனாக்கா, இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சு அப்படின்றது தெரியுது. ஏன்னா ஒருத்தரால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தோணும்போது அவங்களுக்கு சரி என்ன வேணா பண்ணிக்க அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி விட்டுறாங்க பாருங்க. என்ன வேணாலும் பண்ணீங்க, நான் உங்களை எதுவுமே கண்டுக்க மாட்டோம், உங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனாலதான் அவங்க விட்டுறாங்க. ஆனா தமிழக வெற்றிக்கழகம் எதனா ஒண்ணு பண்ணாலுமே அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நம்ம இப்ப ரீசெண்டா லாக்அப் மரணத்துக்கு எதிராக தளபதி விஜய் அவர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதற்கும் எவ்வளவு பெரிய இவங்க அந்த கண்டிஷன் போட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். 10 மணிக்கு அங்க ஆர்ப்பாட்டம் தொடங்கினாக்கா 9 வரைக்குமே விடலை அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அது ஏற்கனவே சொன்னல, யாரால பயம் அப்படின்னாக்கா, அவங்களால ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகுறாங்க, அவங்களால நம்ம தோத்துரும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது தான் அவங்களால பயப்படுவாங்க. அதனாலதான் அவங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தி விட மாட்டாங்கன்றது நம்ம நல்லாவே தெரியுது.